வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில வந்து பார்த்தீங்கன்னா, வாண்டட் விட்டுருக்காங்கன்னு ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ வந்து நெறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க. ப்ரோ எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரல, சாஃப்ட் காப்பி வரல, அந்த மாரி நெறைய கருத்துக்கள சொன்னீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். அது எப்படியெல்லாம் நம்ம செக் பண்ணணும் அப்படின்றத பத்தி ஒண்ணொண்ணா வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு அந்த டேப நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோக்கான அந்த அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துறேன். நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட்டு காலி பணியிடங்கள் அறிவிப்பு அப்படின்னு குடுத்துருக்கு. நம்ம ரைட் கிளிக் பண்ணி ஒரு டேப் குடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயது வரம்பு, ஈர்ப்பு ஈர்ப்பு ஓட்டுநர், பதிவு அறை எழுத்தாளர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர் இது 4 பணிகள் தான் குடுத்துருக்காங்க. அது வந்து ஏஜ் வந்து லிமிட் குடுத்துருக்காங்க. சேலரி வந்து எவ்வளோ குடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, கார் ஓட்டுறவங்களுக்கு வந்து 19,500லேருந்து 71,900 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதிவு அறை எழுத்தாளர் வந்து பார்த்தீங்கன்னா, 15,000லேருந்து 900லிருந்து 58,500 வரைக்கும் வரும். அதே மாரி லெவல் 1 உதவியாளர், அலுவலக உதவியாளருக்கு வந்து 15,700லேருந்து 58,500 வரைக்கும் வரும். இரவு காவலர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 15,700லேருந்து 58,500 வரைக்கும் வரும். இது வந்து 2மே சேம் கேட்டகரில வரும். இது வந்து லெவல் 2ல வரும். இது வந்து லெவல் வந்து 8ல வரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சேலரி வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 8வது, 10வது 8வது படிச்சிருந்தா போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நைட் ஷிஃப்ட் டியூட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, படிக்க மட்டும் தமிழ் படிச்சா தெரிஞ்சா மட்டும் போதும். விண்ணப்ப கட்டணம் வந்து ரூ. 100 தான். இது ஆதி இதரோட மத்தவங்களுக்கு வந்து ரூ. 50 தான் குடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி செலக்ஷன் பண்றது அப்படின்றது பத்தி இந்த வெப்சைட்ல தான் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டாங்க. இது வந்து நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. அடுத்தது ஒன்றிய அளவில வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து நம்ம வந்து செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து கிளிக் பண்ணாங்கன்னா, அடுத்த டேப் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 அப்ளிகேஷன் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் விளம்பரத்த வந்து பார்க்கறது, எப்படி வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸா வந்து வேக்கன்சி பார்க்கறது, அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாரி டீட்டெயிலா வந்து இருக்குது. இது வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸா நம்ம வந்து செக் பண்ணணும். ஆப்ஷன் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் குடுத்தீங்கன்னா, ஃபுல் டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை, திருவள்ளூர், திருநெல்வேலி, நாமக்கல் அப்படின்றது வந்து வந்துரும். இதில வந்து எந்த கேட்டகரி கீழ வந்து வருது அப்படின்ற பத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து எந்தெந்த கேட்டகரில குடுக்குறோம்னா, மேக்ஸிமம் வந்து ஜெனரல்ல குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எம்பிசி, டிஎன்சி இந்த மாரி வந்து தனித்தனியா வந்து கேட்டகரி வந்து குடுத்துருக்காங்க. ஜெனரல் வந்து பார்த்தோம்னா, எல்லாருமே போட்டிலாம் இந்த கேட்டகரி தான் அப்படின்ற மாரி கிடையவே கிடையாது. அதனால வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. இது டோட்டலா வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணலாம். 32 மாவட்டத்துக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோடு வந்து பண்ணிக்கலாம். அதே மாரி டிரைவர் குடுத்தீங்கன்னா, டிரைவரோட வாண்டட் வந்து டீட்டெயில் வந்துரும். அதே மாரி ரெக்கார்ட் கிளர்க் எழுத்தாளர் சொன்னாங்க இல்லையா? அதுக்கு வந்து குடுத்தீங்கன்னா, இதில வந்து வேற ஜெனரல் தான் மேக்ஸிமம் வந்திருக்கு. மத்த கேட்டகரிக்கு வந்து கம்மியா தான் இருக்கு. அது வந்து பார்த்தோம்னா, போத் வுமன், மென் யார் வேணா குடுத்துக்கலாம். ஒரு சில இடத்துல வந்து வுமன் ஒன்லி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அதே மாரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் அறிவுரைகள் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றது வந்து நம்ம வந்து அ டவுன்லோட் பண்ணிட்டோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் வந்து ஆட்சேர்ப்பு எப்படி பின்பற்றணும் அப்படின்றத பத்தி ஃபுல்லு ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இத வந்து நீங்க வந்து படிச்சு பார்த்துக்கோணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, விளம்பரத்த பார்க்கறது எப்படி இருக்கு. விளம்பரத்த வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து விளம்பரத்த பார்த்தோன்னா, எந்தெந்த லெவல்ல ஒன்றிய லெவல்ல சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இந்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லிஸ்ட் குடுத்துட்டே வாங்க. சர்ச் பண்ணாலும் வரும். அப்படி சர்ச் பண்ணல அப்படின்னா, ஈரோடு நான் வந்து பண்றேன். ஈரோடுல வந்து தாளவடி வந்து செக் பண்றேன். தாளவடி செக் பண்ணா கிளிக் பண்ணா ஓப்பன் ஆகும். இந்த தாளவடியில வந்து கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ வந்து ஓப்பன் ஆயிருச்சு. தாளவடியில வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாண்டட் வந்து 1 பொது போட்டி. இதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வயசு 18லேருந்து 32 வயசு. பிசி, எம்பிசி, எஸ்எஸ்டிக்கு இது வந்து விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா, 1/9/2025 முதல் 30/9/2025 வரை இணையவழியில் மட்டும் வந்து பூர்த்தி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நோட்டிஃபிகேஷனு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரம். இது வேணாம் வேற டிஸ்ட்ரிக்ட் பார்க்கணும் அப்படின்னாலே, நீங்க வந்து வெளிய வந்து குளோஸ் பண்ணிட்டு, இப்போ அந்தியூர் பார்க்கலாம். அந்தியூர்ல வந்து இத்தன வாண்டட் இருக்கு. இந்த லோட் ஆகுறது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா ஆகும். மத்த டைம்ல ஈஸியா இருக்கும். அந்தியூர்ல ஒரு 1 1/2 தான் குடுத்துருக்காங்க. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் வந்து நடக்குது. இதுல அதே மாரி உங்க மாவட்டம் எந்த மாவட்டமோ, அந்த மாவட்டத்த கிளிக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த கைட்லைன்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. நீங்க வந்து என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் குடுக்குறேன் அப்படின்னா, அது வந்து ஓப்பன் ஆகும். கொஞ்சம் டவுன்லோட் ஆகறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்.
இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்ளிகேஷன் வந்து இங்க இது பண்ணீங்கன்னா, அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கைட்லைன் குடுத்துருக்காங்க. நம்மளும் வந்து கைட்லைன்ஸ் வந்து குடுக்கலாம். இப்போ வந்து அப்ளை நவ் குடுத்துட்டீங்கன்னா, இந்த மாரி ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஜெனரல் குடுத்துக்கணும். கம்யூனிட்டி வந்து பிசி, எம்பிசி அப்படின்னு குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மெயிலா குடுத்துட்டு, எந்த டிஸ்ட்ரிக்கோ அத குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெனரல் குடுத்துக்கோங்க. ஜெனரல் குடுத்து மெயில் குடுத்தீங்கன்னா, உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே வரும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, எந்த டிஸ்ட்ரிக்கும் ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து எப்படி ஃபில்டர் ஆகும்னா, எம்பிசில மட்டும் என்ன வாண்டட் இருக்கோ, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் ஓப்பன் ஆகும். இது வந்து ஜெனரல் குடுத்தீங்கன்னா, எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து வந்து ஓப்பன் ஆகும். நீங்க எந்த மாவட்டமோ, அந்த மாவட்டம் குடுத்துட்டு ஃபுல்லா வந்து டீட்டெயில் வந்து இது ஃபில் பண்ணணும். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 100 தான். கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணுங்க. ஆனா மேக்ஸிமம் என்ன பொறுத்தவரைக்கும் வந்து என்னன்னா, இந்த ஜாப்லாம் பொறுத்தவரைக்கும் உங்களுடைய அ அ எப்படி சொல்றது? உண்மையா சொல்லணும்னா வந்து பார்த்தீங்கன்னா, அ ஆளுங்க சேர்க்கிற மாவட்ட செயலர்கள் அந்த மாரி இருக்க கையில தான் வந்து முழுக்க முழுக்க இருக்கு. பட் கடவுளோட தெரியும் இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்ச தகவல் படி இதுதாங்க. இது வந்து போட்டிருக்காங்க. ஒண்ணு நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கருத்து வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து ஒரு கண் துடைப்பு அப்படின்றீங்களா? இல்ல உண்மையாலே இது கரெக்ட்டானது தான் நடக்குதா அப்படின்னாலும் சொல்லுங்க. அப்படி கரெக்ட்டா நடந்தாலே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு நெறைய பேர் இருக்கு. இது வந்து முயற்சி பண்ணுங்க. கிடைக்கிறவங்களுக்கு கிடைக்கட்டும். தேங்க் யூ. பாய் பாய்.